ஆடி மாதம் முடிஞ்சிருச்சு கேட்கலாம் நீங்கள். ஆடி மாதம் முடிஞ்சால் என்ன, அடுத்தது ஆவணி தானே அப்படின்னு கேட்டால் ஆவணி கிடையாது, ஒப்பாரி மாதம். ஆடி மாதத்தில் எங்கேயும் கல்யாணம் வைக்கல பார்த்தீங்களா, இப்போ கல்யாணம் வச்சிட்டாங்களா, ஒப்பாரி ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இன்னைக்கு தட்டு தடுமாறி பவருக்கு வந்திருக்கக்கூடிய இந்த புதிய கோஷ்டி பார்த்தீங்கன்னா யாரா ஒன்று சீட்டு கட்டில் 1 இருக்கும் 2 இருக்கும் ஜோக்கரு. இங்கே 52 ஜோக்கரு. முதல்ல இவர் சொன்னதுக்கு நம்ம ஆன்சர் சொல்கிறதுக்கு முன்னாடி நான் ஒன்று சொல்லிக்கிறேன். இந்த டைலாக்கை சட்டமன்றத்துலேருந்து ப்ரெஸ் மீட்லேருந்து உட்காந்து சொல்லியிருக்கீங்கல்ல, திரும்ப எதுக்கு உங்களுக்கு A4 சீட்டு? இந்த மனப்பாடமாக அப்படியே கற்றுக்கணும்ல. ஏன்னா ஒரே வார்த்தை தான் எல்லா இடத்துலையும் சொல்லிட்டு இருக்கீங்க. அப்படின்னு இருக்கும்போது உங்களுக்கு எதுக்கு திரும்ப A4 சீட்டு? துண்டு சீட்டை பார்த்து உங்கள் அப்பா துண்டு சீட்டு பார்த்து பிடிப்பார், இங்கே A4 சீட்டை பார்த்து உட்காந்து படித்தா தான் உங்களுக்கு வந்து சொல்ல தோணுமோ? ஸ்கிரிப்ட்டு எல்லாத்துக்கும் ஒரே ஸ்கிரிப்ட் தான் நீ கொடுக்குறாங்க, நீங்கள் மற்றவங்கள ஸ்கிரிப்ட்னு சொல்கிறீங்க. சரி வருவோம். சர்க்கஸ் கம்பெனி வச்சு நடத்துகிறாங்க, மக்கள் பிரச்சனை பற்றி பேசலையா? நீங்கள் அங்கே பிடுங்குறதா போயிருக்கீங்க. நீங்கள் மக்கள் பிரச்சனை உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கீங்களா? நீங்கள் மக்கள் பிரச்சனை தான் நீங்கள் உட்காந்து அங்கே அறுத்து கிழிச்சிட்டிங்களா? நீங்கள் உள்ளே போய் சட்டமன்றத்தில் போய் மக்கள் பிரச்சனையே பேசி நீங்கள் அறுத்து கிழிச்சிட்டிங்களா? உள்ளே கடந்துக்கிட்டு வெறுப்பில் இருந்துட்டு வெறுப்பு அரசியல் உட்காந்து உள்ளே பண்ணிகிட்டு இருக்கீங்க. இல்லைனா வெளிநடப்பு பண்ணுறீங்க, இல்லைனா உட்காந்து இருந்துட்டு பதில் உங்களை ஏதாவது சொல்லிட்டாங்க அப்படின்னா பதில் சொல்ல துப்பு இல்லாமல் உட்காந்துட்டு வாய் ஊயின்னு கத்துறது, டேபிள் இங்கேருந்து குஸ்தி அடிச்சுட்டு போடுறது, வெக்கமே இல்லை. இப்படி உட்காந்துட்டு இருந்துக்கிட்டு ஒரு ஸ்டேஜில் உட்காந்து சொல்கிறதுக்கு அது கல்யாண வீடா ஒப்பாரி வீடாங்க? தமிழ்நாட்டில் எங்கே பேசினாலும் தஞ்சாவூர் மாவட்டத்தில் பேசும்போது ரொம்ப ஜாக்கிரதையாக பேசணும். நாம பேசுறதுனாலும் பரவாயில்ல, கீழேருந்து பேசி நம்மளை மாட்டி விட்டுருவாங்க. இன்னைக்கு அந்த மாதிரி அண்ணன் துரை சந்திரசேகரன் அவர்கள் என்னை மாட்டி விட்டுருக்கிறாரு சில வார்த்தைகள் எல்லாம் கூறி. அதற்கும் நான் தான் பொறுப்பேற்க வேண்டும். பரவாயில்ல, இந்த கைது நடவடிக்கைக்கெல்லாம் பயந்தவன் கிடையாது இந்த உதயநிதி என்பதை. அண்ணா உதயநிதி அண்ணா, ஆனால் எதிர்கட்சி தலைவர் அண்ணா, ஆனால் பாத்ரூமில் 3 மணி நேரம் உட்காந்து முக்கி இருந்தவர். நான் உங்கள்கிட்ட ஒன்று கேட்குறேன். உட்காந்து அவர் துரை சந்திரசேகர் பேசினார், அவர் பேசுனதுக்கு நான் தான் பொறுப்பேற்றுக்கணும்னு சொல்லிட்டு உட்காந்து பேசுனீங்களே. துரை சந்திரசேகர் நல்லாவா பேசினார்? அருமையாக பேசினாரா? சூப்பராக பேசிட்டாரா? வாடி பொடின்னு உட்காந்து பேசினார். முதலமைச்சர் அவதூறாக பேசினார், ஆபாசமாக பேசினார். அப்படிப்பட்டவர் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த இடத்துல ஸ்டாப் பண்ணி இப்போல்லாம் பேசக்கூடாதுங்க, இது மரியாதை இல்லை. ஆல்ரெடி என்ன தூக்கி வச்சு கூப்பில் உட்கார வச்சா கூப்பிட்டு போனாங்க, ஒரு நாள் நம்மளை பயமுறுத்தி தான் கூப்பிட்டு வீட்டில் வந்து விட்டு வச்சுருக்கிறாங்க. அதனால் நீ இப்படி திரும்ப பேசணும்னா திரும்ப நம்மளை தூக்கிடுவாங்கண்ணே, ஏனே உட்காந்து பேசுகிற அப்படின்னு சொல்லிட்டு இருக்கணும்ல. உட்காந்து பக்கத்தில் உட்காந்து சிரிச்சிட்டு இருந்தா நல்லா இருக்குதா இது? அப்போது இப்போ இது கைது நடவடிக்கை நீங்கள் பயந்ததில்லை, இதையும் நாங்கள் தான் உட்காந்து சமாளிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்து பேசுகிறீங்களே. கொஞ்சம் கூட உங்களுக்கு மனசை உறுத்தலையான? இல்லைனா வந்து இந்த புழுகுலாம் அப்போ நெளியும் பார்த்தீங்களா, அப்படி நெளிஞ்ச மாதிரி உடம்புல நமக்கு நெளியிலையா? ஐயோ தப்பாக தான் பேசுகிறோம், தப்பாக தான் நடக்குது, இது சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறதுக்கு மனசே தோணலைன்னு? அப்போ தொண்டரில் இருந்து தலைவர்கள் வரைக்கும் எல்லாரும் ஒரே மாதிரி தான் இருப்பீங்களா? கேட்குறேன். ரெண்டாவது, நாங்கள் பயப்படுறதில்ல, முதல்ல பேசுகிறத ஒழுங்காக பேசணும், நல்லது பேசணும், மக்களுக்காக பேசணும். அதை விட்டுட்டு ஆபாசமாகவும் அவதூறும் உட்காந்து பேசிட்டு இருந்தீங்க அப்படின்னா தூக்கி வச்சு கொஞ்சுவாங்களா? உள்ள தூக்கி தான் வைப்பாங்க. ஆளுங்கட்சி இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு கார் வாங்கி கொடுக்கறதுக்கு இந்த அரசு முடிவு பண்ணிருக்கு. அதற்கு எங்கேயும் வந்தது போயிட்டு நாங்களாம் சட்டமன்றத்துக்கு தான் வரணுமா, இல்ல சூப்பர் சிங்கர் நிகழ்ச்சிக்கு வந்திருக்கலாம்? நீ சட்டமன்றத்துக்குள்ள மக்கள் பிரச்சனையை பற்றி பேச போனால் அது சட்டமன்றத்துக்குள்ள வந்த மாதிரி இருக்கும். நீங்கள் சட்டமன்றத்துக்குள்ள அமளி பண்ணணும், சத்தம் போடணும், யாரையும் பேச விடக்கூடாது, ஜோக்கர்த்தனம் பண்ணணும், கோமாளி கூட்டத்தில் டீமில் இருக்க அத்தனை கோமாளி கூட்டத்தையும் உள்ளே கூட்டு வந்தால் அது சட்டமன்றமாக தெரியாது. உள்ளே வந்து இருந்துக்கிட்டு பதில் சொல்ல துப்பு இல்லாமல் உட்காந்துக்கிட்டு ஜோக்கர்த்தனம் உட்காந்து பண்ணுறது நீங்கள். சூப்பர் சிங்கர் அண்ணே, உங்கள் கட்சியில் இருக்க எம்எல்ஏக்கள்லாம் கொஞ்சம் சொல்லுங்கண்ணே. முதல்ல ஆரம்பித்த சூப்பர் சிங்கர் ஆரம்பித்தது உங்கள் கட்சியில் இருக்க எம்எல்ஏக்கே தான். அதை விட்டுட்டு இருந்துக்கிட்டு அதே மாதிரி உங்கள் நண்பர் அன்பின் மகேஷ் பொய்யாமொழி அவர் சூப்பராக பாட்டு போடுவார்ண்ணே, புரியுதா உங்களுக்கு? அதனால எது சூப்பர் சிங்கரு எது சூப்பர் சிங்கர்னு சொல்லிட்டு எங்களுக்கு தெரியும், மக்களுக்கு ஆகியே எங்களுக்கு தெரியும். விட்டுருந்துக்கிட்டு வேறு ஏதாவது வேலை சொல்லி இருந்துச்சுன்னா உட்காந்து பாருங்கள். அதை விட்டுட்டு இருந்துக்கிட்டு சூப்பர் சிங்கர் நடத்துகிறாங்க, சர்க்கஸ் கம்பெனி நடத்திட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறதெல்லாம் வந்து எப்படி இருக்குன்னா, மக்கள் நானே 4-5 பேர்ட்ட கேட்டேங்க, டிஎம்கே அப்படிங்க கோமாளி கூட்டாங்க, யாருங்க அந்த எதிர்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் ஒன்றுத்துக்கு ஆக மாட்டார், உட்காந்து தூங்குறதுக்கு ஆவார் போல், உட்காந்து ஏதாவது ஒரு கொஷின் கேட்டால் உட்காந்துட்டு உடனே கத்த தான் செய்கிறானுங்க, பதில் சொல்கிறதுக்கு துப்பு இல்லாமல் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நார்மலாக மக்கள் ஓட்டு போடுவாங்க பார்த்தீங்களா, சாமானிய மக்கள் அவங்களே வந்து சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. புரியுதா உங்களுக்கு? ஏன் நானே மக்கள் தாங்க, நான் இந்த உட்காந்து பேசுகிறதுனால நான் ஒன்றும் பெரிய புளுத்தி கிடையாது, நானே சொல்கிறேன். ஜோக்கர் தானே பண்ணிட்டு இருக்கிறீங்க. நம்ம கட்சிக்காரங்க முதல்ல அவங்க வீட்டில் அரசியல் பேசணும். உங்க பசங்க கிட்ட உங்க உறவினர்கள் கிட்ட முதல்ல பிரச்சாரம் பண்ணுங்க. அப்பா என்னப்பா இது, இத்தனை நாள் இதெல்லாம் வந்து உட்காந்து யோசிச்சுட்டு இருந்தீங்களா? என்ன பேசலாம், எப்படி நம்ம வீட்டுக்குள்ளேயே அப்போ ஓட்டு போயிடுச்சுன்னு தெரிஞ்சிருச்சு. அப்போது உங்கள் வீட்டுக்குள்ளேயே தற்கொலைகள் இருக்கிறானுங்க, மட தற்கொலைகள் இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு ஒத்துக்கிட்டீங்க.
புரியுதா உங்களுக்கு? இப்போ அப்பா சொல்ல வர்றது என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, நம்ம வீட்டுக்குள்ளேருந்தே ஓட்டு போயிருச்சு, நம்ம வீட்டிலேயே தற்குறிகள் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல வரீங்களா? அப்போ அவங்க தற்குறினா நீங்கள் தெளிவாக புத்திசாலியாக இருக்கிறீங்களா? அறிவாளியாக இருக்கிறீங்களா? அப்போ தான் வீட்டுக்குள்ளேருந்து ஓட்டு போனதை ஒத்துக்கிட்டாங்க. புரியுதா உங்களுக்கு? இவங்க பிரச்சாரம் பண்ணல, நம்ம வந்து விஜய் அவர்களை குறைச்சி மதிப்பிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒத்துக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் என்னால் எடுத்துக்க முடியுது. ஏன்னா இவங்க இங்கே தனியாக வேற ஒரு உலகத்தில் இருந்திருக்காங்க. இங்கே என்ன நடக்குன்னே தெரியாமல் என்ன சொன்னாங்க, என்டிஏ வேஸ் இந்தியா, அதாவது தமிழ்நாடு வேஸ் டெல்லி அப்படின்னு சொல்லிட்டு தான் சண்டை போட்டு கிடந்தாங்க. கடைசியில் பார்த்தீங்கன்னா கூப்பில் உட்கார வச்சுட்டாங்க, நம்மளால் குளத்தூரில் கொத்து பொட்டை போட்டு உட்கார வச்சுட்டாங்க. இப்போவாது புத்தி தெரியுதுன்னு பார்ப்போம். நாம போர் அடிக்குதுன்னு சொல்லி அரசியலுக்கு வந்தவங்கல்ல. ஆமாம், நீங்கள் போர் அடிக்கணும்னு சொல்கிறக்கு அரசியலுக்கு வரல, கொள்ளடிக்க வந்தீங்க. எதிர்கட்சியாக இருந்தாலும் சுணங்கிடாம மக்கள் நலனுக்காக சிறப்பாக செயல்படுற கட்சி திராவிட முன்னேற்ற கழகம் என்பதை நம்ம எதிரிகளே சொல்லுவாங்க. கம் பேக் கொடுக்கறதுல நாம தான் ஸ்பெஷலிஸ்ட். ஐயா தாத்தா அவர்களே, தாத்தான்னு சொன்னால் கோவப்படாதீங்க, அவர் தாத்தா தானேங்க. கம்பேக்லாம் கொடுக்க முடியாது, அதை அப்பவே குழி தோண்டி புதைச்சாச்சு. இனிமேல் கம்பேக்குன்னு வார்த்தையே டிஎம்கே அது அகராதியில் கிடையாமே இல்லாமல் ஆக போகுதுன்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா நீங்கள் அப்படி தான் பண்ணிகிட்டு இருக்கிறீங்க. சர்க்கஸ், அதாவது உங்கள் பையன் இருக்கார் பார்த்தீங்களா, சின்ன தத்தி, அவர் என்ன பண்ணிகிட்டு இருக்காருன்னா எல்லா இடத்துலையும் ஒரே மாதிரி ஸ்கிரிப்ட் பேர் வச்சு படிக்கிறாரு. முதல்ல ஸ்கிரிப்டை மாற்றுங்க. சட்டமன்றத்துக்குள்ளே வந்தால் அமளியில் ஈடுபடுறாங்க, பேச தெரியலை. புரியுதா? கரெக்டான இதை பேச சொல்லுங்கள். மக்கள் பிரச்சனைக்காக பேசுகிறேன்னு ஒரே விஜய் அவர்களே சுரண்டிக்கிட்டு ஆபாசமாக பேசிட்டு அலைகிறார். அதை கொஞ்சம் திருத்துங்க. முதல்ல பெரிய தத்திக்கு அது தெரியணும்ல, திருத்துறது எப்படின்ட்டு. அவரே தத்தியாக இருந்தால் அவருக்கு எப்படி தெரியும்? அதனால் வந்து அது வாய்ப்பே கிடையாதுங்க. உங்கள் கட்சி திரும்ப வந்து ஆட்சிக்கு வரும்னு சொல்லிட்டு கனவு மட்டும் தான் கண்டுக்கணும். கனவு உலகத்தில் வாங்க. ஏற்கனவே நீங்கள் பிரச்சாரம் பண்ண முடியல, வேற ஒரு லோகத்தில் இருந்தீங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஒரு லோகத்தில் இருந்துட்டு ஆட்சி நடத்திட்டு இருங்க. தமிழ்நாட்டில் நம்ம அதுக்கு வாய்ப்பு இல்லை. எங்கேயாவது வேற எங்கேயா போயிருங்க, வேற எங்கேயா போய் ஏதாவது நம்ம ஏற்கனவே நம்ம பண்ணி ஜெயிப்போமே. எதிர்கட்சியாக இருக்கும் போது நாங்கள் அங்கே இங்கே நொங்கன்னு சொல்லிட்டு உட்காந்து பண்ணிட்டு இருந்தீங்களா, அந்த காரியம் நம்ம நடக்காதுங்க. ஒவ்வொருத்தர் வீட்லேயும் இருந்து ஒரு கேமரா தூக்கி வச்சுட்டு இப்படி உட்காந்துருக்கிறான். ஏன்னா நீங்கள் எல்லாம் பண்ணுறதை பார்த்துட்டு விடக்கூடாது, டிஎம்கே ஆட்சிக்கே வர விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அத்தனை பேர் வேலை பார்த்துட்டு இருக்கிறோம். ஏன் பேச தெரியும் ஆளுங்கட்சி ஆகிட்டோம், உட்காந்துருந்துட்டு எதுக்கு பேசணும்னு சொல்லிட்டு அத்தனை பேர் பேசாமல் போகலாம். ஏன் இன்னும் உட்காந்து எல்லாரும் பேசிகிட்டு இருக்கிறாங்க? டிஎம்கே இனிமேல் தமிழ்நாட்டில் கால் ஊனவே கூடாதுன்னு சொல்லிட்டு அத்தனை பேரும் முடிவு பண்ணிட்டாங்க, மக்களாகி அத்தனை பேருமே. புரியுதா உங்களுக்கு? அதனால இனிமேல் அது நடக்காது. உங்களுக்குலாம் இன்னொருத்தர் கொண்டு வரேன். அதாவது நம்ம அப்பா உதயநிதி ஸ்டாலின் குளத்தூரில் கொத்து போட்டவருக்கு வந்து இப்போ இன்னொருத்தர ஸ்பெஷலாக ஒன்று இறக்குறேன். அவர் தான் சரிப்பட்டு வருவார். எனக்கு 5 இதுன்னு சொன்னான். தளபதி வந்தாரு, கொத்து போராட்டா முடிஞ்சிச்சு. நான் 5 நாள் ஜாலியாக சுத்திட்டேன். பார்த்தா அவர் வந்தப்போ குளத்தூர் திருவிழாநகரே அப்படி சும்மா ஜொலிக்குது. 25,000 30,000 பேர் இருப்பாங்க. நான் அன்னைக்கே சொல்லிட்டேன், நான் ஜெயிச்சிட்டேன், புரிஞ்சு வச்சா. யாரா இருந்தாலும் இருக்குது, அது ஸ்டாலினா இருந்தாலும் சரி, அவங்க அப்பாவே தவிர ஜெயிச்சிருக்காங்க. எப்படி கொத்து புரோட்டா சிறப்பாக இருந்துச்சா? அண்ணனுக்கு அப்பாவுக்கும் நம்ம அப்பாவோட பையனுக்கும் ஒரு கொத்து புரோட்டா அனுப்பி விட்டீங்கன்னா நிம்மதியாக படுத்து தூங்குவாங்க. அதனால் சரி போதும். நீங்கள் இதை பற்றி நினைக்கிறேன்னு சொல்லி கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இவங்க வந்து இப்போ என்ன டிஎம்கே என்ன பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்னா, நாங்கள் மக்களுக்காக பேசுகிறோம், மக்களுக்காக நிற்கிறோம் அப்படின்னு சொல்கிற மாதிரி இருந்துக்கிட்டு ஒரு பிம்பத்தை செட் பண்ணுறதுக்காக உட்காந்துருந்துட்டு அவதூறும் ஆபாசமாகவும் கேவலமாகவும் அருவருப்பாகவும் ஒருத்தர் மேலே தனி மனித தாக்குறதும் தனி மனித வெறுப்பு அரசுன்னு ஒன்று பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. அதனால் டிஎம்கே அழிவை நோக்கி போயிட்டு இருக்குன்னு ஆல்ரெடி நம்ம சொல்லியிருக்கிறோம். அதே மாதிரி இந்த டிஎம்கே ஜென்சின்னு சொல்லிட்டு ஒரு குரூப்பை போட்டு இருந்துட்டு சுற்றிட்டு இருக்கீங்க பார்த்தீங்களா, அந்த குரூப்பில் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களால இங்கே இம்பாக்ட் ஆகிட்டு இருக்குது. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா பேச தெரியாமல் ஒரு சில வார்த்தைகள் நீங்கள் பேசிகிட்டு இருக்கிறீங்க. அது பயங்கரமாக இம்பாக்டை யாருக்கு ஆகிட்டுருன்னு உங்கள் கட்சிக்கு ஆகிட்டு இருக்குது. ரெண்டாவது இப்படியே போகிற போக்கில் போயிட்டுருக்கு அப்படின்னா டிஎம்கேன்ற ஒரு கட்சி எதிர்கட்சியாக கூட செயல்படாத அளவுக்கு முடக்கிற அளவுக்கு ஆயிரும். நீங்களே முடங்கிடுவீங்க, யாரும் முடக்க மாட்டாங்க, நீங்களே முடக்கிற அளவுக்கு ஆக்கிடுவீங்க அத்தனை பேரையுமே. ஏன்னா மக்கள் மத்தியில் நம்ம முன்னாடி தான் தெளிவு இல்லாமல் இருந்தாங்க. இப்போ என்னென்னா அத்தனை பேரும் வீட்டில் முன்னாடி உட்காந்து இருந்துட்டு இந்த இப்போ சட்டமன்றம்லாம் நடக்குதுன்னா லைவ் போட்டுட்டு இருக்காங்க. அப்போ இவங்க லைவ் போட்டு என்ன நினச்சுன்னா ஐயோ நம்ம மானம் போதே எக்ஸ்போஸ் ஆகிட்டு இருக்குமே, ஐயோ இப்படிலாம் கேட்குறேன்னு சொல்லிட்டு லைவை கட் பண்ணுறது துடிச்சிட்டு இருக்கிறீங்க. அப்படின்னு இருக்கும்போது வந்து நம்ம எக்ஸ்போஸ் ஆக இன்னும் நமக்கு பேக்லாஷ் ஆகும். பொத்திக்கிட்டு இருக்க பாருங்கள். எனக்கு தெரிஞ்சு நீங்களாம் இன்னும் 1 வருஷம் 2 வருஷத்துக்கு பொத்திக்கிட்டு இருங்க. அந்த எலெக்ஷன் நெருங்கும் போது இருந்துக்கிட்டு நீங்கள் உங்கள் அதுக்கப்புறம் இருந்துட்டு இப்போ நீங்கள் பேசுகிற பேச்சு அப்போ பேசுங்க, அப்போவாது ஓட்டு கிடைக்கும். நீங்கள் இப்போ ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா வெறுப்பு ஆகிட்டாங்க அப்படின்னா தலையில்னால இந்த டிஎம்கேக்கு ஓட்டு போட மாட்டாங்க. ஏன்னா நீங்கள் ஒரு பெண்களை எப்படி பேசணும்னு தெரிய மாட்டேங்குது, ஒரு முதலமைச்சர் எப்படி பேசணும்னு தெரிய மாட்டேங்குது. இதே இந்த வார்த்தையை அழைப்பண்ணே உட்காந்துட்டு ஒரு மாதிரி பேசிகிட்டு இருக்கீங்கல்ல. எம்கே ஸ்டாலின் அவரை வாடா போட நம்ம சொல்ல முடியுமா? உதயநிதி ஸ்டாலினை வாடா போடா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்ல முடியுமா? கலைஞர் அவர்களை நம்ம ஏதாவது சொல்ல முடியுமா?
அதனால் வந்து மரியாதை எங்கே கொடுக்கணும், அந்த சீட்டுக்கு கொடுக்கணும், ஏன் கொடுக்கணும், அந்த பதவி கொடுக்கணும்னு சொல்லி கொஞ்சமாவது தெரிஞ்சுக்கணுங்க. தமிழ்நாடு முதலமைச்சருங்க, அத்தனை கோடி பேருக்கு பிரதிநிதி இப்போ அவரு தாங்க. அவரை நீங்கள் இழிவாகவும் அசிங்கமாக பேசுகிறீங்க அப்படின்னா உங்களோட கேரக்டர் எந்த அளவுக்கு கேவலமாக இருக்குன்னு சொல்லிட்டு கொஞ்சமாவது யோசித்து சிந்தித்து செயல்படுங்க. இல்லைனா மக்கள் உங்களை தூர அப்படியே அகச்சி வச்சுருவாங்க. நீங்கள் அதுக்கப்புறம் அவர் இருக்கிற வரைக்கும் நீங்கள் வந்து கூப்பில் தான் வர கதையாக இருக்கும். அதனால் தெரிஞ்சு புரிஞ்சு நடந்துப்பீங்கன்னு நினைக்கிறேன். நீங்கள் இதை பற்றி என்ன சொல்லிட்டு கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பை.